எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன தேவை இருக்கு அப்படின்னாக்கா, பிஜேபியில இருந்து ஆள் எடுக்கிறதுலாம் பெரிய விஷயமா? பிஜேபியில இருக்கலாம் யாரு? அக்காவும் தம்பியும் பச்சை பச்சையா கொச்சையா பேசிக்கிறவன், இடுப்பு பிடிச்சி கீழ்றவன், பாலியல் ஜல்சா கட்சியில இருந்துகிட்டு சேட்டைகள் பண்றவன். இவனுக்கு என்ன மூளை இருக்கும்? மாட்டு சாணியும் மாட்டு மூத்திரத்தையும் கொடுக்குறவனை வச்சு எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன லாபம் இருக்கு? இன்னைக்கு பாமகவுடைய நிலைமை ரொம்ப மோசமான நிலைமை. நான் உங்களுக்கு ராமதாஸ் சொன்னதை ஒன்று நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஓட்டு கேட்கணும்னா எப்படி தெரியுமா கேட்கணும்? ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் போகணும். அவன் வீட்டு திண்ணையிலேயே பாய வச்சு படுத்துருக்கணும். காலையில் ஏஞ்சி அவன் வருவான். அவன் காலை பிடிச்சிக்கிட்டு எங்களுக்கு ஓட்டு போடுவேன், ஓட்டு போடணும்னு சொல்லி அவன்கிட்ட கெஞ்சணும். அவன் ஓட்டு போடுவேன் அப்படின்ட்டு சொன்னாதான் அவன் காலை விட்டு அடுத்த வீட்டுக்கு போகணும்னு சொல்லி பிச்சை கேட்டார்கள். இன்னைக்கு கூட அன்புமணி சொல்றாரு, வதந்திகளை பரப்பாதீங்க, எதை அதிமுக கூட சேருவோம் அப்படிங்கிற அந்த மாதிரி வதந்திகள் எதுவும் முடிவு. அவர் திமுக அடிபட்டு அப்படி திமுக அடிபடுறாரு. ஆமா, வெளிப்படையா தெரியுங்களா? திமுக இப்ப கூட ஸ்டாலின் ஒரே ஒரு வார்த்தை, ராமதாஸ் அப்படின்னு குடுக்குன்னு ஓடியாந்துருவாரு. பாருங்க, இந்த மாதிரி சொல்ல வேணாம். இதை விடவும் கேவலமாக பேசி இருக்கிறார்கள். ஏன் கேவலமா பேசுறவங்களை கேட்க மாட்டேங்கிறீங்க? தேமுதிகவுடைய எதிர்காலம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போனால் அழிஞ்சு பிஜேபியோட இப்போ சேரணும் அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு இருந்தது. இவங்க பிஜேபியோட போனா பிஜேபி கிட்ட எவன் போனாலும் விளங்காது. மோடி யாருக்கு மண்டையில கை வச்சாலும் அவங்க விளங்காம போயிடுவாங்க. உங்களுக்கு யார் யாருன்னு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அமர் பிரசாத் ரெட்டி நேரடியாக போத்தீஸ்க்கு நான் போவேன், சரவணா ஸ்டோர் போவேன், இங்கே போவேன், அங்கே போவேன், கார்பரேட் கம்பெனிகளுக்கு போவேன் அப்படின்ட்டு சொல்லி சொன்னது நம்ம எல்லாத்துக்குமே நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கெல்லாம் எதுக்கு போவார் அமர் பிரசாத் ரெட்டி? அவங்க அம்மா வீட்டுக்கார அங்கே கடை திறந்து வச்சிருக்காரு. நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய எண்ணற்ற தம்பிகள், தற்கூரி பாய்ஸ், நாக்பூரின் காவல் நாய்கள் தானே இவர்கள். யார் பீட்டிங்னு புக்கே போட்டிருக்காங்க. அது அவங்க கிடக்குறாங்க. அவங்க 1000 பேசுவாங்க. அவங்க பேசலாம் சொல்ல முடியுமா? என்னுடைய இது என்னன்னா, பாரதிய ஜனதா கட்சியும் நாம் தமிழர் கட்சியும் போட்டி போடுங்க. 2 பேர்த்துல அடிச்சு பாரு, அதுல யாரு பெரியவன் அடிச்சு காட்டு, ஓட்டுல காட்டு. சீமானா அண்ணாமலை அடிச்சு காட்டு, ஆடி காட்டுங்க, நான் பார்ப்போம். கிரவுண்ட்ல வா, ஆடு. விஜய் கட்சி ஆரம்பிச்சுட்டாரு. 2026 தேர்தலுக்கு வராங்க. 2026 தேர்தலில் விஜய் உள்ள வந்த உடனேயே பாஜகவும் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய தம்பிகளும் நேரடியாக விஜய் மக்கள் இயக்கத்துக்கு வந்துருவாங்க. முழுசா வந்துருவாங்க. தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர், வயர் தமிழினுடைய எடிட்டர் திரு லெனின் துரைராஜ் அவர்கள். அவரிடம் நடப்பு அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேசியிருக்கிறோம். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் தோழர். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப ரஃப் அண்ட் டஃபாகவே ரெடியாக இருக்கீங்க போல. ஸோ நான் ஃபஸ்ட்டு கேட்கணும்னு நினைக்கிற விஷயம் இன்னைக்கு திடீர்னு அதிமுகவினுடைய முன்னாள் எம்எல்ஏக்கள் குறிப்பிடத்தக்க வகையில் கவனிக்கப்பட்டவங்க தான் முன்னாடி முந்தைய காலகட்டங்களில் திடீர்னு போய் பாஜகவில் சேர்ந்துருக்கிறாங்க. அவர்கள் உட்பட மொத்தமாக ஒரு 19 பேர் போய் சேர்ந்துருக்கிறாங்க. அது பாஜக தரப்புல அது ஒரு பெரிய விஷயமாக பார்த்து இங்கே மூவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பெரிய திருவிழாவாட்டம் கொண்டாடி இருக்காங்க டெல்லியில். எஸ், கண்டிப்பாக. ஸோ அந்த அளவுக்கு திருவிழாவாக கொண்டாடக்கூடிய விஷயமாது. அதன் மூலமாக பாஜக சொல்ல வருவது என்ன, அது அதிமுக எப்படி பார்க்குது? அதிமுக எப்படி பார்க்குது அப்படின்றத நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம அதிமுக காரர் கிடையாது. அது அவங்களுடைய கட்சியில இருப்பாங்க. ஆனால் ஒரு அரசியல் விமர்சகராக, ஒரு சேனலினுடைய ஆசிரியராக நான் ஒன்று பார்க்குறேன். இன்னைக்கு அதிமுகவினுடைய பலம் இருக்குல்ல, அது கொஞ்சம் கொஞ்சமாக சிதைந்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் அதிமுக வெளிப்படையாக சொல்லலை நாங்கள் பலவீனமாயிட்டோம் அப்படின்றத சொல்லலை. நாங்கள் அன்று ஜெயலலிதா எப்படி 40க்கு 40 வெற்றி பெற்றாங்களோ அதே போல் தனித்து நின்று நாங்கள் போட்டிட்டு நாங்கள் ஜெயிப்போம் அப்படின்ற ஒரு வரட்டு கௌரவத்தில் அதிமுக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பாஜகவை எதிர்க்கிறதுக்கு வேலுமணி, சுப்பிரமணி, அந்த மணிகள்லாம் பாஜகவோட போனால் தான் நம்மளுக்கு நாளைக்கு பிரச்சனை இருக்காது. ஏன்னா நமக்கு ரைடு வந்துருச்சுன்னா பெரிய சிக்கலாயிரும். இப்போதான் ஒரு வருஷம் சூசுவான்னு இருக்கிறோம், திமுக பக்கம் திரும்பி இருக்கிறாங்க, நம்ம பக்கம் திரும்பிடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி தீர்க்கமாக இருக்கிறார்.
கஷ்டப்பட்டு மணி கொடுத்து கட்சியை விலைக்கு வாங்கி இருக்கிறோம். எனவே ஒருபோதும் கட்சியை இழந்து விடக்கூடாது என்பதில் தீர்க்கமாக இருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியோடு யாரெல்லாம் கூட்டு வைத்திருக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேருமே துவம்சமானதுதான் மிச்சம். எனவே எடப்பாடி பழனிசாமி ஒருபோதும் அதிமுகவை பாஜக கிட்ட மீண்டும் ஒரு முறை குத்தகைக்கு விடணும் அப்படின்னு நினைக்க மாட்டாருன்னு நான் நம்புறேன். இந்த இப்போ வெறும் ஏடிஎம்கேல இருந்து 14 பேர் தான் போயிருக்காங்க. 19 பேர்ல 14 பேர் ஏடிஎம்கே ஆடு, 2 பேர் திமுக காரங்க, தேமுதிக காரங்க இருக்கிறாங்க, காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்க இருக்கிறாங்க. இப்போ இவங்கெல்லாம் யாரு அப்படின்னாக்கா இவர்கள் தான் கோழைகள், சித்தாந்தவாதிகள் கிடையாது. இவர்கள் தங்களுடைய அரசியல் நலனுக்காக, தங்களுடைய நலனுக்காக இவர்கள் எப்போது வேண்டுமானாலும் தங்களுடைய நிறத்தை மாற்றிக்கொள்வார்கள். அப்படி எப்படி மாற்றிக்கிட்டவங்க தான் இவங்க, ஒன்றும் நிரந்தரமானவங்கலாம் கிடையாது. இதில் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னாக்கா, நமக்கு செந்தில் பாலாஜி கிட்டத்தட்ட 231 நாளைக்கு மேலே ஜெயிலில் இருக்கிறாப்புல வித்தவுட் பெயில் அவருக்கு ஏன் கொடுக்க மாட்டாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். அவருடைய தம்பி வந்து அம்பிடலை, தம்பி சிக்கலான ஒரு மனிதர் மாட்டிக்கல, எனவே வந்து செந்தில் பாலாஜி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் போடுறாங்க. இன்னொரு பக்கம் பொன்முடியினுடைய அரசியல், பொன்முடியை எப்படி அரசியல் பண்ணி காலி பண்ணாங்க அப்படின்றது. இப்போ இந்த இடத்துல நான் வந்து அண்ணாமலையையும் அமர் பிரசாத் ரெட்டியும் கொண்டு வரணும்னு நான் நினைக்கிறேன். நீங்க இவங்களுடைய மைக்ரோ பாலிடிக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது நான் நினைக்கிறேன் தோழர். என்னன்னா நீங்க பாருங்க, அமர் பிரசாத் ரெட்டி நேரடியாக போத்தீஸ்க்கு நான் போவேன், சரவணா ஸ்டோர் போவேன், இங்கே போவேன், அங்கே போவேன், கார்பரேட் கம்பெனிகளுக்கு போவேன் அப்படின்ட்டு சொல்லி சொன்னது நம்ம எல்லாத்துக்குமே நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கெல்லாம் எதுக்கு போவார் அமர் பிரசாத் ரெட்டி? அவங்க அம்மா வீட்டுக்கார அங்கே கடை திறந்து வச்சிருக்காரு, இல்லை அவங்க தங்கச்சி புருஷன் அக்கா புருஷன் கடையை திறந்து வச்சிருக்காங்களா? ஏன் போவார் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு அப்படின்னா, பேட்டியில் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா, நான் இங்கெல்லாம் போயிட்டு கட்டிங் போடுவேன், நான் போயிட்டு நின்று கேட்டா கடையை ஏறிட்டேன், வீட்டு வாசல்ல கால் எடுத்து வச்சுட்டேன் அப்படின்னா அவன் எனக்கு கட்டிங் கொடுத்தாகணும், நான் அப்படி மிரட்டி பணத்தை கொண்டு வந்து வேண்டேன். இப்போ அண்ணாமலைக்கு தேவை ஏடிஎம்கேனுடைய ஓட்டை சிதறடித்து பாஜகவுக்கு ஓட்டை கொண்டு வரணும். ஏன்னா ஏடிஎம்கே கூட்டணிக்கு வரமாட்டேங்குது. எனவே அதிமுகவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான பேரை நாங்கள் சேர்த்துட்டோம் அப்படின்ற ஒரு தம்பட்டத்தை அதிமுக காரங்க கிட்ட சொல்றது. இன்னொரு பக்கம் அமர் பிரசாத் ரெட்டி என்ன பண்றாரு அப்படின்னாக்கா, பக்கத்து மாநிலத்துல ஒரு பிரச்சனைங்க, நான் போயிருந்தேன், அந்த முதல்வருக்கே நான் தான் பஞ்சாயத்து பண்ணி வச்சேன் அப்படின்ட்டு ஆகச்சிறந்த ஊடகமான ஆகச்சிறந்த ஆளுமைகளை பேட்டி எடுக்கக்கூடிய ஆதன் தமிழ் சேனல்ல பேசுதாரு. என்னென்ன பேசுதாரு? நான் பக்கத்துல இருக்கக்கூடிய முதல்வர், இவங்களுக்கு பேர் ரிவீல் பண்ணக்கூடாது, தெரியும், இன்டர்வியூ எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்களுக்கு நான் தான் பஞ்சாயத்து பண்ண, அவ்வளோ பணம் அவ்வளோ இது அப்படின்ட்டு. நம்ம ஆருத்ரா ஒரு உதாரணமாக வச்சுக்கலாம். இப்போ என்னது, இந்த என் மண் என் பொண்ணுன்னு ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்கல்ல, என் மண் என் மக்கள், ஆமாம், என் மண் என் பொன் அப்படின்ற அந்த நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியில் அமர் பிரசாத் ரெட்டி என்ன பண்ணுறாரு, ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரமுகர்கள், பணம் படைத்தவர்கள், செல்வந்தர்களை மிரட்டி, பத்தியா செந்தில் பாலாஜியினுடைய நிலைமையை பத்தியா பொன்முடியினுடைய நிலைமையை பத்தியான்னு சொல்லி மிரட்டி பணம் வாங்கினேன். நான் பகிரங்கமா சொல்றேன், இதுதான் நடந்திருக்கும். இல்ல ஆதாரத்தோட சொல்றீங்களா, வெறும் குற்றச்சாட்டா? இதுதான் நடந்திருக்குங்க, குற்றச்சாட்டு, அவ்வளவுதான். விசாரிக்கட்டும். அதனால தானே மாட்ட மாட்டேங்கிறாரு அமர் பிரசாத் ரெட்டி. அதனால தானே அண்ணாமலை ஒழிச்சு வச்சுட்டு இருக்காரு. அமர் பிரசாத் ரெட்டி மாட்டினா அண்ணாமலையினுடைய வண்டவாளம் தண்டவாளம் ஆயிடும். இப்போ அண்ணாமலைக்கு வருவோமே, அண்ணாமலைக்கான நோக்கம் என்ன அப்படின்னா, இவர்களையெல்லாம் அமர் பிரசாத் ரெட்டி மிரட்டிட்டாரு. அதிமுக இருக்கக்கூடிய பெரும்பான்மையான எக்ஸ்எம்எல்ஏக்கள், மாஞ்சி எம்எல்ஏக்கள்லாம் நம்ம வந்து தூக்கி உள்ள போட்டுக்கிட்டோம்னா அதிமுக பலவீனம் ஆயிடும். ஸோ இதை பார்த்தீங்களா, அதிமுகவே எங்ககிட்ட தான் இருக்கு, அதிமுக இவங்க எல்லாருமே வெத்து பீஸு, யாரும் கரண்ட்ல இருந்தவங்க கிடையாது. 2014 தேர்தலில் நிக்கல. ஒரு பக்கம் வந்து அதிமுகல இருந்து இப்படி சேர்ந்திருக்கிறாங்கன்னு இவங்க இதை ப்ரொஜெக்ட் பண்றாங்கன்னா, இப்போ ரீசெண்டா தருமபுரிக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போனப்போ அங்க வந்து அந்த பகுதியில் முக்கியமானவர்களாக பாஜக இருக்கவங்களாம் அதிமுகவில் சேர்ந்தாங்க. அந்த விஷயமும் நடந்திருக்கு இல்லைங்க. இது வந்து என்னன்னா, தேர்தல் நேரங்களில் ஒரு பாலிடிக்ஸ் நீங்க பாருங்க. அதாவது நரேந்திர மோடி, அமித்ஷா இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், கொரோனா காலத்தில் ஆக்சிஜன் வாங்கி கொடுக்கறதுக்கு இவங்களுக்கு துப்பு இல்லை, கேட்டாக்கா நிதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இவங்க நேரடியாக என்ன பண்ணுறாங்க, ஒரு சட்டமன்ற தேர்தலில், அதாவது ஒரு சட்டமன்றத்தில் கூட்டணி அமைக்கணும் அப்படின்றதுக்காக, ஆட்சியை பிடிக்கணுன்றதுக்காக குதிரை பேரம் பேசினாங்க.
500 கோடி 600 கோடி கொடுத்து எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி அந்த இடத்துல ஆட்சியெல்லாம் பிடிச்ச கதைலாம் நமக்கு இருக்கு. என்ன அதை இப்போ பிஃபோர் அண்ணாமலை இங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன தேவை இருக்குது அப்படின்னாக்கா, பிஜேபியிலேருந்து ஆள் எடுக்கிறதுலாம் பெரிய விஷயமா? பிஜேபியில் இருக்கலாம் யாரு? அக்காவும் தம்பியும் பச்சை பச்சையாக கொச்சையாக பேசிக்கிறவன், இடுப்பு பிடிச்சி கிள்றவன், பாலியல் ஜல்சா கட்சியில் இருந்துக்கிட்டு சேட்டைகள் பண்ணுறவன். இவனுக்கு என்ன மூளை இருக்கும்? மாட்டு சாணியும் மாட்டு முத்திரத்தையும் கொடுக்குறவனை வச்சு எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன லாபம் இருக்குது? ஒன்றும் கிடையாது. ஆனால் பிஜேபிக்கு நடந்திருக்கக்கூடிய இழப்பை விடவும், அது இழப்பு கிடையாது, அதிமுகவுக்கு போனது இழப்பு கிடையாது. ஆனால் ஏடிஎம்கேல இருந்து போயிருக்காங்கல்ல 14 பேர், இது அதிமுகவுக்கு மிகப்பெரிய இழப்பு. வருகிற பாராளுமன்ற தேர்தல் 2024 பாராளுமன்ற தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 25% வாக்குகளை பெற்றே ஆகணும். 25% வாக்குகளை பெறவில்லை என்றால் 20க்கு கம்மி ஆயிடுச்சு அப்படின்னாக்கா அவருடைய கட்சி அழிந்து கொண்டு போகிறது என்பதுதான் நிலை. புரிஞ்சா? கட்சியை டெமாலிஷ் ஆயிடும். இல்லை, ஆனால் அவங்க வந்து ஒரு பக்கம் இது முக்கியமான தேர்தல் அப்படின்னாலுமே கூட அவங்க ஏதோ எய்ம் பண்றது 2026 தான் எய்ம் பண்றாங்களோ யாரு ஒரு எண்ணமும் இருக்கு அதிமுக. ஆமா, இதுல வந்து அவங்களுக்கு ஒன்றும் பெரிய செல்வாக்கு இல்லைங்க. பிகாஸ் பார்ட்டி இன்னைக்கு 4 செதறிடுச்சு. டிடிவி தினகரன், ஓபிஎஸ், இபிஎஸ். இப்போ இபிஎஸ் அணியே 2 இருக்கு. வேலுமணி எல்லாம் மணி, விஜயமணி, விஜயபாஸ்கர் எல்லாம் இந்த மணிகள் எல்லாம் இருக்காங்களா, பணம். வேலுமணி தங்கமணி, விஜயபாஸ்கர் இந்த மாதிரியான பெல்ட்டில் வந்து மாட்டிக்கிச்சு. இப்போ எடப்பாடி பழனிசாமி ஒரு டாமினேட்டடாக பார்ட்டிக்குள்ளே இருந்தாலும் யார் சொல்கிறத கேட்க வேண்டிய தேவையாக இருக்கிறது அப்படின்னா, இந்த மணிகள் சொல்லக்கூடிய திட்டத்தை அமுல்படுத்துறதுக்கான ஒரு முயற்சியில் இறங்குறதுக்கு இவங்க தள்ளுறாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி இவங்களை காம்ப்ரமைஸ் பண்ணிடுறாரு. இல்லை, நமக்கான நோக்கம் 2024 கிடையாது, மாநில தேர்தல் தான். மாநிலத்தில் ஆட்சி அதிகாரத்தை பெற வேண்டும். ஒருவேளை ஆட்சி அதிகாரத்தை பெறலன்னா கூட பரவாயில்ல, எதிர்கட்சி அந்தஸ்தை விட்டுவிடக்கூடாது. எதிர்கட்சி அந்தஸ்தை விட்டுவிட்டோமே ஆனால் வேற ஒருத்தர் எதிர்கட்சி அந்தஸ்துக்கு வந்துருவாங்க. அவங்க வந்துட்டாங்கன்னா நம்மளுக்கு மிகப்பெரிய பிரச்சனை. நீங்கள் இன்னும் சொல்லப்போனால் டிவிகே இருக்குல்ல, தமிழக வெற்றி கழகம், விஜயினுடைய கட்சி, அந்த கட்சிக்கு ஏடிஎம்கேல இருக்கிறவனும் நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறவனும் அங்கே பாஞ்சிக்கிட்டே இருக்கிறான். எங்கள் ஏரியாவில் ஒருத்தர் இருக்காரு, கேஎம் தாஸ்ன்னு சொல்லிட்டு, எம்கே தாஸ்ன்னு சொல்லிட்டு, இஸ்லாமியர். அவர் ஏடிஎம்கேக்காரராக இருந்தார். விஜய் மக்கள் இயக்கத்தில் மெம்பராக இருந்தார். கட்சி ஆரம்பிச்ச உடனே அப்படியே விஜய் மக்கள் இயக்கமாக போயிட்டார். நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய எண்ணற்ற தம்பிகள், தற்கூரி பாய்ஸ் எல்லாம் இருந்தாங்க. எல்லாம் பல பேர் சீமானுடைய படத்தையும் வச்சிருக்காங்க. தமிழக வெற்றி கழகம்னு சொல்லிட்டு கவர் பிக்சர் வச்சிருக்காங்க. இரட்டை நிலைப்பாடு எதில் போகிறதுன்னு தெரியல. அப்போ இந்த ஓட்டெல்லாம் செதறிடும். ஏடிஎம்கேக்கு இதனால மிகப்பெரிய பலவீனம். இந்த பக்கம் விஜய் பிரிக்கிறாப்ல, இந்த பக்கம் அண்ணாமலை பிரிக்கிறாப்ல. ஸோ அடுத்த சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமிக்கான ஸ்கோப் இருக்குல்ல, அது ரொம்ப வீக் ஆயிடுச்சு, ரொம்ப பலவீனமாயிடுச்சு. எனவே அவங்க முண்டி அடிச்சுக்கிட்டு வந்தே ஆகணும். அதுக்கு வர்றதுக்கு தான் இவ்வளோ வேலைகளை பார்க்கலாம். ஆனால் இங்கே இப்போ 2024 விட 26 கான்சென்ட்ரேட் பண்ணப்படுதுன்னு சொல்றதுனால, ஆனால் 26ல் அதிமுகவுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா அப்போ திமுக மீதான இருக்கிற அதிருப்தியாக இருக்கட்டும், கடைசியில் அங்கே அதிமுக பக்கம் தான் வாக்குகளாக திரும்ப. அதனால தான் நான் சொன்னேன், 25% வாக்குகளை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். ரைட், 20%க்கு கம்மியாக இந்த எம்பி எலெக்ஷன் ஆயிட்டாங்கன்னா எல்லா வேலுமணி, அந்த மணி, இந்த மணி, எல்லாரும் தங்கமணி எல்லாரும் ஓடி போயிடுவாங்க. நீங்க சொல்ற அந்த வாக்கு சதவீதத்தை இப்போ மீட் ஆகணும் அப்படின்ற பட்சத்துல இப்போ இங்க முக்கியமா நடுவுல வந்து மற்ற கட்சிகள் என்ன இந்த கூட்டணி அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கிற இந்த சமயத்துல அதிமுக கூட வந்து பாமக கூட்டணி சேருவார்களா, இல்லை பாமக பாஜக கூட சேருவார்களான்ற அந்த பாமகவை மையப்படுத்தி ஒரு இது போயிட்டு இருக்கு. இன்னைக்கு கூட அன்புமணி சொல்றாரு, வதந்திகளை பரப்பாதீங்க, எதை அதிமுக கூட சேருவோம் அப்படிங்கிற அந்த மாதிரி வதந்திகள் இன்னும் எதுவும் முடிவு. அவர் திமுக அடி போட்டுட்டு இருக்காரு. திமுக அடி போடுறாரு. ஆமா, வெளிப்படையா தெரியும்ல. திமுக இப்ப கூட ஸ்டாலின் ஒரே ஒரு வார்த்தை, ராமதாஸ் அப்படின்னா குடுக்குன்னு ஓடியாந்துருவாரு. பாருங்க, இந்த மாதிரி சொல்ல வேணாம் நினைக்கிறேன். இல்ல, இதுதான் பாருங்க, நீங்க வந்து ஒரு சாதி ரீதியாக சாதியத்தை அடிப்படையாக வைத்து அரசியல் நகர்வை நகர்த்துறவங்களை இப்படிதான் கூப்பிடுவோம். இதை தாண்டி வேற எப்படின்னு கூப்பிட முடியாது. இதை விடவும் கேவலமாக பேசி இருக்கிறார்கள். ஏன் கேவலமா பேசுறவங்களை கேட்க மாட்டேங்கிறீங்க? ஒரு நீங்க வியூகத்துக்கு வரலாம். இப்போ வியூகத்துக்கு வருவோம். நீங்க பாருங்க, 2009
கனிமொழி அவர்கள் ராஜ்யசபாவினுடைய எம்பியாக வேட்பாளராக அறிவிக்கப்படுகிறார். அப்போது பிஎம்கே மேங்கோ பாய்ஸ் கிட்ட ராமதாஸ் கிட்ட 3 எம்எல்ஏஸ் இருந்தாங்க. அந்த 3 எம்எல்ஏஸினுடைய ஓட்டு ஆதரவு கேட்டு திமுகவை சார்ந்த அமைச்சர்கள் நிறைய பேர் போயிட்டு ராமதாஸை முறையிடுறாங்க. ராமதாஸ் என்ன பண்ணாரு, முடியாதுன்னு சொல்லிட்டாரு. நேரடியாக மாண்புமிகு முதல்வர் அப்போது இருந்த மு.க. ஸ்டாலின் என்ன பண்றாரு, நேரடியாக ராமதாஸ் வீட்டுக்கே போறாரு. வீட்டுக்கு போனா மறுப்பு முடியாது அப்படின்ட்டாரு. நாங்க ஆதரவு கொடுக்க முடியாதுன்ட்டாரு. ஜெயலலிதாவுக்கு தான் ஆதரவு கொடுப்போம், திமுகவை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டாப்ல. 2009 சொல்றீங்க? ஆமா, 2009. இல்ல, அப்ப நீங்க ஸ்டாலின் சொல்லிட்டீங்க. கருணாநிதி இல்ல, ஸ்டாலின் தான் நேரடியாக போறாரு. ஓகே, அப்போ ஸ்டாலின் நேரடியாக போயிட்டு தோழர் கனிமொழிக்காக கேட்கிறாரு, மறுத்துட்டார். ரொம்ப ரிக்வஸ்ட் பண்றாங்க. அப்படிப்பட்ட ரிக்வஸ்ட்லாம் நடந்திருக்காது. ரிக்வஸ்ட் பண்றாரு, ஆனாலும் எம்.கே. ஸ்டாலின் ரிக்வஸ்ட் பண்றாரு, மறுத்துட்டாங்க. அன்னைக்கு டோரை க்ளோஸ் பண்ண பிஎம்கே இன்னைக்கு திமுகவுடைய அறிவாலயத்தில் நாயாட்டம் காத்துக்கிட்டு இருக்காங்க. எப்போ அழைப்பு வரும்னு காத்துக்கிட்டு உட்காந்துருக்கிறாரு ராமதாஸ். சோகால்டு அன்புமணியும் திமுகவோட போனால் ப்ராஃபிட் தானே. நீங்கள் ஏடிஎம்கேவோட போகிறது ப்ராஃபிட் கிடையாது, டிஎம்கேவோட போகிறது ப்ராஃபிட். ஏன்னா அடுத்த சட்டமன்ற தேர்தல் வரும், அதில் நின்றுக்கலாம். இப்போ டிஎம்கே என்னன்னா விசிகா சிபிஎம் சிபிஐயை கைக்குள்ள வச்சுக்கிட்டு இவங்க பிஎம்கே உள்ள வந்தா இவங்க வந்து எதிர்ப்பாங்க, நாங்க வரமாட்டோம்னு சொல்லி இவங்க போயிடுவாங்க. எனவே திமுக இவர்களை வைத்துக்கொண்டு அவங்களுக்கு டோரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு பாமகவுடைய நிலைமை ரொம்ப மோசமான நிலைமை. நான் உங்களுக்கு ராமதாஸ் சொன்னதை ஒன்று நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஓட்டு கேட்கணும்னா எப்படி தெரியுமா கேட்கணும், ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் போகணும். அவன் வீட்டு திண்ணையிலேயே பாய விரிச்சு படுத்துடணும். காலையில் ஏஞ்சி அவன் வருவான், அவன் வீட்டிலே பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிடணும். அவன் காலை பிடிச்சிக்கிட்டு எங்களுக்கு ஓட்டு போடுவேன், ஓட்டு போடணும்னு சொல்லி அவன்கிட்ட கெஞ்சணும். அவன் ஓட்டு போடுவேன் அப்படின்ட்டு சொன்னாதான் அவன் காலை விட்டு அடுத்த வீட்டுக்கு போகணும்னு சொல்லி பிச்சை கேட்டார்கள். இப்போதும் தன்னோடு பயணிக்கக்கூடிய நபர்களிடம் பிச்சை கேட்கிறார்கள். அன்புமணி ராமதாசனுடைய வார்த்தைகளை நான் இங்க பதிவிடணும்னு நினைக்கிறேன். திமுக ஆரம்பித்து 12 வருடங்களில் ஆட்சியை பிடிக்கிறது. அதிமுக 10 வருடத்தில் ஆட்சியை பிடிக்கிறது. 10 வருடமும் 7 வருடத்துல ஆட்சியை பிடிக்கிறது. நம்ம கட்சி ஆரம்பிச்சு 30 வருடத்திற்கு மேலாகி விட்டது. இன்னைக்கு வரைக்கும் நம்மளால ஆட்சிக்கு வர முடியல. ஏன்? 34 வருஷம் ஆயிடுச்சு. இன்னைக்கு வரைக்கும் ஆட்சியை பிடிக்க முடியல. ஏன்? ஏன்னா நீ உங்களால ஒழுங்கா ஓட்டு பிச்சை கேட்க முடியல, ஸ்ட்ராட்டஜி வகுக்க தெரியல. எந்த அளவுக்கு நீங்க பாமக பட்ஜெட் போடுதோ அந்த அளவுக்கு கட்சியில் எப்படி நம்ம வியூகம் வகுப்பது என்பது தெரியவில்லை. ஏன் அப்படின்னா சொந்த சாதிக்காரன் அவனை மதிக்க மாட்டான். ஏன் சொந்த சாதிக்காரன் அவனை மதிக்க மாட்டான்? திருமாவளவன் சொல்லுகிறார், திராவிட கட்சிகள் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் வன்னியரா இருந்தவன் திமுக வன்னியர் அதிமுக வன்னியர்னு பிரிஞ்சான். ஸோ திராவிட கட்சிகளுக்கு இந்த சாதி சார்ந்து, அதாவது நீங்க எவ்வளவு பெரிய ஐடியாலஜி பாருங்க, வன்னியர்களாக ஒரு சாதி ஓட்டாக இருந்தவனை இந்த திராவிட கட்சிகள் தான் அந்த வன்னியருக்குள்ளே பிரிச்சு, சமூக நீதி இந்த பக்கம் வாங்கடா, சாதிக்குள்ளேயே இருக்காதீங்கன்னு சொல்லி இந்த திமுகவும் அதிமுகவும் ஒரு 2 திராவிட கட்சிகளும் பிரித்து வைத்திருக்கிறது. இப்போ இந்த 2 கட்சிகளில் ஏதேனும் ஒரு கட்சி கவுந்துட்டா இவன் சாதி ஓட்டா மாறிடுவான், பாமக பக்கம் போயிடுவான். எனவேதான் திமுகவையும் அதிமுகவையும் நாம் உயர்த்தி பிடிக்க வேண்டிய தேவை இருக்கிறது, காப்பாற்ற வேண்டிய தேவை இருக்குன்னு திருமாவளவன் சொல்றேன். ஃபேக்ட் தான். இன்னைக்கு திமுகவும் அதிமுகவும் இல்லை அப்படின்னாக்கா இந்த சாதி கும்பல் இருக்குல்ல, சாதி குண்டர்களுடைய கும்பல் இவர்கள் இன்னும் மோசமான நிலைக்கு தள்ளிவிட்டு இருக்கோம். இவங்களை படிக்க விட்டுருக்காது, இவர்கள் மட்டுமே அதிகாரத்தில் இருந்திருப்பார்கள் அப்படின்றது என்னுடைய கருத்து. நீங்க பாருங்க, இன்னைக்கு பாமக அதிமுகவோட போனாதான் ப்ராஃபிட், பிஜேபியோட போனா ப்ராஃபிட் இல்லை. பிஜேபியோட போனா 2024 ப்ராஃபிட் இருக்கு, ஆனா 2026 ப்ராஃபிட் கிடையாது. ஏன்னா பாஜகவுக்கு இங்க கேட்டு போட்டாங்க, சவுத் இந்தியாலே கேட்டு போட்டாங்க. 2026 தேர்தலில் ஒரு எம்எல்ஏ கூட வரமாட்டான், மிகப்பெரிய அடியாகி போகும் அப்படின்றது இவர்களுடைய வியூகமாக இருக்கிறது. இன்னொரு புறம் பார்த்தோம்னு சொன்னா தேமுதிக இதோ இப்போ கூட நிறைய கிசு நடந்துகிட்டு இருக்கு. ஆனா உண்மை நிலவரம் என்ன அப்படின்னா, மாவட்ட செயலர்கள் கூட்டம் நடந்திருக்கிறது. அந்த நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், ஒருத்தருக்கு முக்கியமான ஆளுகிட்ட கேட்டேன், மாவட்ட செயலர் கூட்டம் நடந்திருக்குது, நாளைக்கு ஒரு குழு அமைச்சு யார்கிட்ட போகலாம், 3 கட்சியில எந்த கட்சிக்கு போகலாம்ன்றது தான் வியூகம். அவங்க அதிமுகவுக்கும் போகல,
திமுகவுக்கும் போல பாஜகவுக்கும் போல. நாளைக்கு தான் இந்த குழு கூடுது, அந்த குழு நாளைக்கு சேர்ந்து தான் முடிவு எடுக்கும். நான் அதிமுகவில் சேரணும்னு சஜஸ்ட் பண்ணதாக இன்னைக்கு தகவல்கள்லாம் விளையாட்டு இருந்தது. அதாவது தேமுதிகவுடைய எதிர்காலம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போனால் அழிஞ்சிரும். நிச்சயமாக சீட் ஜெயிக்க மாட்டாங்க. எங்க ஒரு கட்சிங்க விஜயகாந்த் அவர்கள் உயிரோடு இருக்கும்போது அவருடைய கட்சியை பற்றி பேசினாங்களோ இல்லையோ, எதிர்கட்சி தலைவர் இப்போ பதவி முடிஞ்சதுக்கப்புறம் யாரும் பேசலை விஜயகாந்தை பற்றி. ஆனால் செத்ததுக்கு அப்புறம் அவரை பற்றி தமிழ்நாடே பேசுது, ஏன் தென்னிந்தியாவே பேசுது. புரிஞ்சா? இன்னைக்கு அவருடைய மறைவால் இந்த மக்கள் கிட்ட தேமுதிகன்ற ஒரு பார்ட்டி இருக்கு, இன்னும் ஆக்டிவா இருக்கு. அவங்க ஒரு இது இருக்கும்ல, எமோஷனலான ஃபீலிங் இருக்கும்ல மக்களுக்கு, அது என்னது அனுதாபம் இருக்கும்ல, அதை எப்படி பயன்படுத்திக்கிறது, சிம்பத்தியை எப்படி பயன்படுத்திக்கிறதுன்னு தெரியல. அதிமுக பக்கம் போனா லாஸ், திமுக பக்கம் வந்தா அடுத்தது சட்டமன்ற தேர்தலில் அவர்களுக்கு கொஞ்சம் சீட் வந்து அலாட் பண்ணுவாங்க. புரிஞ்சா? இந்த பக்கம் எம்பி சீட்டு ஒரு சீட்டு கிடைச்சா கூட அவங்களுக்கு லாபம் தான். ஒரு கட்சியில் இருந்துச்சுன்னா எம்எல்ஏ இருக்கணும், எம்பி இருக்கணும். இந்த ரெண்டுமே இல்லாம ஜீரோவாய் போய் நிக்க போறாங்களா? ஜீரோவாய் போய் தான் நிக்க போறாங்க அப்படின்னாக்கா தேமுதிகனுடைய வாழ்க்கை காலி. தேமுதிக இருக்கக்கூடிய பெரும்பான்மையான பேர் எங்க வந்துருவாங்க? பிஜேபியோட இப்போ சேரணும் அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு இருந்தது. நீங்க பிஜேபியோட போனா உங்களுக்கு நிலை தெரியும். பிஜேபி கிட்ட எவன் போனாலும் விளங்காது. மோடி யாருக்கு மண்டையில கை வச்சாலும் அவங்க விளங்காம போயிடுவாங்க. உங்களுக்கு யார் யாருன்னு சொல்லணும்னு அவசியம் கிடையாது, அது நாசமா போயிடுவாங்க. நம்ம விஷயத்துக்கு வருவோம். பாஜகவோடு யார் கூட்டு வைத்தாலும் தமிழ்நாடு மக்கள் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டார்கள். எதிர்காலத்தில் அவர்கள் தமிழக மக்களால் சபிக்கப்படுவார். நீங்க பாஜக குறித்து பேசுறதுனால இப்போ அண்ணாமலை அவர்கள் ரீசெண்டா நாம் தமிழர் பத்தி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. நான் 2024 தேர்தலுக்கு அப்புறம் நாம் தமிழர் இருக்காது, அதுக்கு சீமானும் பதிலடிலாம் சொல்லியிருக்காரு, யார் இருக்கிறாங்க இல்லைன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாமே அந்த என்ஐஏ ரைடு போயிட்டு இருக்கிற சமயத்தில் இப்படி ஒரு கருத்தை சொல்றாங்க அப்படின்ற போது அது ஒரு ஏதோ சாதாரணமாக கடந்து போயிட முடியல, ஏதோ பிளான் வச்சுட்டாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது. நீங்க அது பங்காளி சண்டைங்க. சீமானும் பல்லுப்படாத அண்ணாமலையும் அண்ணன் தம்பி சண்டை. இவங்க 2 பேர் போட்டி கரெக்ட். இவங்க 2 பேர் தான் போட்டி போடணும். தமிழ்நாட்டில் விஜய் கிட்ட கூட இவங்க வர முடியாது. ஏன்னா விஜய்க்கு கூட கவுன்சிலர்ஸ் இருக்கிறாங்க, பாஜகவோட அதிகமான கவுன்சிலர்ஸ் இருக்கிறாங்க. எனவே நாம் தமிழரும் பாஜகவும் அண்ணாமலையும் சீமானும் போட்டி போட்டுக்கிட்டோம். இதுதான் யார் நோட்டாவை ஜெயிக்கிறது, யார் வந்து டெபாசிட், அட்லீஸ்ட் ஒரு இடத்துல டெபாசிட் வாங்குறதுன்னு சண்டை போட்டுக்கோங்க, தாராளமாக சண்டை போட்டுக்கோங்க. 2 பேருமே அழிய தான் போகிறாங்க. விஜய் கட்சி ஆரம்பிச்சுட்டாரு, 2026 தேர்தலுக்கு வராங்க. 2026 தேர்தலில் விஜய் உள்ள வந்த உடனேயே பாஜகவும் அது என்னது நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய தம்பிகளும் நேரடியாக விஜய் மக்கள் இயக்கத்துக்கு வந்துருவாங்க, முழுசாக வந்துருவாங்க. இடும்பாவனம் கார்த்தி ஒரு பக்கம், சாட்டை துரைமுருகன் இன்னும் 2 பேர், எங்கள் ஊருக்கார் தென்காசிக்கார் ஒருத்தர் இருக்கிற, அப்படி சாட்டை துரைமுருகன் எங்கள் ஊருக்கு பக்கத்து ஊர் தான், இன்னொருத்தர் தூத்துக்குடிக்கார். இந்த 4 பேரையும் எண்ணெயை ஏவி விட்டுருக்குல்ல. உண்மையை சொல்லணும் அப்படின்னாக்கா இவங்க என்ன ஏற்கனவே நடந்த வேற ஒரு பிரச்சனைக்காக தான் இவங்களை விசாரணை கூட்டு போயிருக்காங்க. இவங்க கிட்ட இருந்து அதை இது அதெல்லாம் கிடையாது. 100 கோடி ரூபாய் இவங்களுக்கு ஃபண்ட் வந்துருச்சு எனவே விசாரணை, அதெல்லாம் கிடையாது. நார்மலான ஒரு விசாரணை தான். அந்த விசாரணை முடியட்டும், அது சம்மந்தமாக நம்ம பேசவும் கூடாது. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தில் ரொம்ப தீர்க்கமாக இருக்கிறேன் நான், கயல்வெளியை உள்ள விடக்கூடாது அப்படின்றதுல இந்த 4 பேரும் கங்கணம் கட்டிட்டு இருக்கிறாங்க. கயல்வெளி கிட்ட கட்சி போயிடுச்சுன்னா நம்ம எல்லாரும் நக்கிட்டு தான் போகணும் அப்படின்றது தீர்க்கமாக இருக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியை கைப்பற்றுவதற்கு இவர்கள் 4 பேரும் திட்டமிட்டு வேலை செய்கிறார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நிச்சயமா வேலை செஞ்சிருக்கலாம். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துல மிகப்பெரிய சொத்து, அங்க வீடு இங்க வீடு சென்னையில. அப்போ நீங்க சொல்ற இந்த பாயிண்ட்டை மையப்படுத்தி தான் இப்போ ரீசெண்டா வெளியான செய்தி கூட, அதாவது கட்சியை வந்து டேக் ஓவர் பண்றதுக்கு இல்லை பிரிக்கிறதுக்கோ வந்து சாட்டை துரைமுருகன் வந்து பின்னாடி வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. அதை அவர் கூட வந்து மென்ஷன் பண்ணி அந்த பேப்பர் நியூஸ், ஐ திங்க் அந்த நியூஸ் பேப்பர் அந்த நியூஸ் வந்துச்சு, அதை மென்ஷன் பண்ணி எனக்கு இலவச விளம்பரம் கொடுத்ததுக்கு நன்றின்னு கூட போட்டுட்டு இருந்தாரு. ஸோ இப்போ நீங்க சொல்ற பாயிண்ட், சாட்டை துரைமுருகன் 1000 பேசலாம், தன்னிலை விளக்கம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பேசினாரு. பத்திரிகை கொடுத்துருச்சுல யாருன்னா தினகரனும் தினமலமும் வந்து இது கொடுத்துருச்சு, பேசிட்டாங்க. எனக்கு பாருங்க அண்ணன் கை போட்டா மாதிரி எனக்கு ஒரு அரை பக்கத்துக்கு 2 பக்கமும் எல்லாம் பேசுறதுக்கு கேட்கறதுக்குலாம் நல்லா இருக்கும். நீ கட்சியை உடச்சியா இல்லையா, கட்சியை உடச்சிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சியா இல்லையா, அப்படி நீ முயற்சி செய்யலை அப்படின்னாக்கா எப்படி உனக்கு இவ்வளோ பணம், நீ என்ன வேலை செய்த, உங்கள் அப்பாவும் அம்மா என்ன வேலை பார்த்தாங்க, உன் பாட்டன் முப்பாட்டன் என்ன வேலை பார்த்தாங்க, உன் முப்பாட்டன் அதுக்கு முப்பாட்டெல்லாம் என்ன வேலை பார்த்தாங்க, மிட்டா மிராஸ் மைனர் குஞ்சாவாணி தெரிஞ்சுக்கிட்டு இருந்த ஊருக்குள்ள நீ வரும்போது எப்படி வந்த, சென்னைக்கு வரும்போது நாம் தமிழர் கட்சியில் சேரும்போது எப்படி உனக்கு இவ்வளோ பணம், அடிடாஸ் ஷூ எல்லாம் பிராண்டட் ஆனது, ஒரு வீட்டுக்கு 2 வீடு,
மாளிகையாட்டும் வீடு இருக்குதுன்றாங்க. எப்படி உனக்கு காசு வந்திருக்கும்? நான் என்ன கேட்குறேன், சீமானுக்கு வந்து தானே காசு போயிருக்கணும். யூடியூப் சேனலில் பிச்சை எடுக்கிறாரு, ஏய் கொடுங்கடா காசு கொடுங்கடா, வாட்ஸ்அப்பில் குரூப் போட்டு காசு கேட்காரு. உனக்கு எப்படி ராஜா காசு வந்துச்சு? சீமானுக்கு தானே ராஜா போயிருக்கணும், அதிபருக்கு தானே காசு போயிருக்கணும், உனக்கு எப்படி காசு வந்துச்சு அப்படின்ற அந்த கேள்வி இருக்கு. அப்போ இங்கே ஏதோ ஒரு வேலை நடந்திருக்கிறது. சீமான் கிட்ட இருந்து கட்சியை உடைச்சி இவர்கள் தலைவராக மேம்படுவதற்கு பின்னாடி இருந்து மக்கள் வந்து உதவி செஞ்சிருக்கிறாங்கன்றது யாராலையும் மறுக்க முடியாது. நடந்திருக்கலாம், ஆப்வியஸ்லி நடந்திருக்கலாம். அடிச்சு 2 போடு போட்டு கேள்வி கேட்டாங்கன்னா தெரிஞ்சு போக போகுது. ஆமாங்கய்யா, இவர்கள்லாம் சாவர்கர் வம்சத்தில் வந்துடும். பி டீம் தானே, என்னது நாக்பூரின் காவல் நாய்கள் தானே இவர்கள். யார் பி டீம்னு புக்கே போட்டிருக்காங்க சார். ஆமா, யார் பி டீம்னு புக்கே போட்டிருக்காங்க. அப்புறம் நாங்க கிடையாதுன்னு சொல்றதுக்கு தான் அந்த புக்கே போட்டிருக்காங்க அப்படிங்கிறது. அது அவங்க கிடக்குறாங்க, அவங்க 1008 பேசுவாங்க, அவங்க பேசலாம் சொல்ல முடியுமா? என்னுடைய இது என்னன்னா, பாரதிய ஜனதா கட்சியும் நாம் தமிழர் கட்சியும் போட்டி போடுங்க. 2 பேர்த்துல அடிச்சு பாரு, 2 பேரும் அடிச்சுக்கோங்க. அதுல யாரு பெரியவன் அடிச்சு காட்டு, ஓட்டுல காட்டு. நீ எத்தனை % ஓட்டிங் வாங்குற, நீ எத்தனை % ஓட்டு வாங்குறன்ற இந்த எம்பி எலெக்ஷன்ல நிரூபிச்சு காட்டு. நீ பெரிய கட்சியா நீ பெரிய கட்சியான்றதை நிரூபிச்சு காட்டு. சீமானா அண்ணாமலை அடிச்சு காட்டுங்கடா, ஆடி காட்டுங்கடா பாப்போம். கிரவுண்ட்ல வா, ஆடு. பல்வேறு நிகழ்வுகள் சார்ந்த உங்களோட பார்வைகளையும் கருத்துக்களையும் எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடும் பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி தோழர், நன்றி.